இப்போலாம் வந்து கிரிக்கெட் ஃபார்மேட்டே மாறி போச்சு தான் சொல்ல முடியும். எப்படின்னா இப்போது பங்களாதேஷ் விஸ் யுஏஇ. பங்களாதேஷ் ஓரளவுக்கு பெரிய டீம். யுஏஇ இப்போ தான் வந்து வெளியே இப்போ தான் வளர்ந்து மேலே வராங்க. அவங்க வந்து பங்களாதேஷை வந்து 2-1 இந்த விகிதத்தில் வந்து ஜெயிச்சு T20 சீரீஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு கேட்டால் இதுவும் பெரிய சாதனை தான். ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வின் பண்ணதே கிடையாது. ஆனால் வந்து டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணாங்க. அதுவும் ஒரு சாதனை தான். இந்தியா ஜிம்பாப்வே கூட மோதும் போதும் இந்தியா தோற்று போச்சு ஒரு மேட்ச். அது ஒரு சாதனை தான். பெரிய டீம் சின்ன டீம்லாம் வித்தியாசம் கிடையாது. பிளேயர்ஸ் ஒழுங்காக ஆடினா எந்த டீம்லாம் ஜெயிக்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து வேர்ல்டு கப் வந்து டஃப் கொடுத்தாங்க. இப்போ மேக்ஸ் இல்லைன்னா தோற்றுருப்பாங்க. அப்போ ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு சாதனை தான். அப்போ நம்ம கப்பை நம்ம அடிச்சிருப்போம் இல்லை. அதேமாதிரி தான் இப்போலாம் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை வேறு பார்க்கல. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா மாறி போச்சு. ஏன்னா T20 சீரீஸும் வந்து மாறி போச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்தியாவை எடுத்துங்க. இப்போ எல்லாமே வந்து T20 ஃபார்மேட்டுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆட போனால் நம்ம வந்து 2 நாள் கூட நம்ம தாண்ட மாட்டோம். எப்படின்னா எல்லாமே அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. T20 ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. திரும்பி நம்ம டெஸ்ட் மேட்ச் உள்ளே வரும்போது அந்த ஜோனுக்கு வரும்போது நம்ம வந்து சரியாக பண்ண முடியல. இப்போ நியூசிலாந்து நம்ம பண்ணதாகட்டும், ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் 2-3 சீரீஸ் ஆகட்டும், நம்ம அந்தளவுக்கு ஒரு பண்ணலை. இப்போ நியூசிலாந்து கூட மேட்ச்னா நம்ம ஒரு மேட்சாக ட்ரா பண்ணோம். மற்ற மேட்ச் எல்லாமே வந்து 2 நாள் 3 நாளே நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நமக்கு போகல. அது இந்த காரணம் தான். இதில் நம்ம ஜெயிச்சிருந்தா நம்ம போயிருப்போம். ஜெயிக்கல, அதனால போகலை.